மிருகங்கள் காட்டு பன்னி மானு எல்லாமே வெளியே வராம தடுக்கணும். அப்ப உள்ள உணவில்லை வெளியே வந்தா உணவு கொண்டு உள்ளதை கொடுக்கணும். விவசாயத்தை அழித்து யானைகள் வளர்ப்பது இந்த நம் நாட்டில் தான் நடக்குது. விவசாயத்தை அழிப்பதற்காக சட்டங்கள் போடுவது நம்ம நாட்டில் தான், திட்டங்கள் போடுவது நம்ம நாட்டில், அந்த 100 நாள் திட்டம் மாதிரி. ஆகவே ஆட்சியாளர்கள் விவசாயத்தை மற்ற நாடுகள் எடுத்துட்டீங்கன்னா யானைகளையும் சுட்டுக் கொள்றான். ஆப்பிரிக்கா நாடுகளில் பிரச்சனை வரும்போது யானையை சுட்டுக் கொள்றான். தேசிய மிருகம் கங்காருவை ஆஸ்திரேலியாவில் சுட்டுக் கொள்றான். அதே போல ஐரோப்பா நாடுகளில் கரடியை சுட்டுக் கொள்றான். அதே போல மான்களை அமெரிக்காவில் 12 மாசத்துக்கு 1 மாசம் வேட்டையாடுறான். இந்த மாதிரி அயல் நாடுகளை பார்த்தாவது இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும். ஏன்னா இன்னைக்கு காட்டுப்பன்னியும் மானும் அபரிமிதமாக பெருகி விவசாய பூமிக்கும் மக்கள் பசிக்கின்ற பகுதிக்கு வந்ததுனால அதை பின்தொடர்ந்து வந்த சிறுத்தைகள் இன்று ஆடு மாடுகளை வேட்டையாடி இன்று மனிதனையே கொன்று கொண்டிருக்கிறது. கோவை மாவட்டத்தில் காரமடை வட்டாரத்தில் சென்ற வாரம் மனிதனையே அடித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே மக்கள் எல்லாம் வீடுகளிலே தங்குவதற்கு தோட்டங்களில் இருப்பதற்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் உடனடியாக இந்த வனவிலங்கு பிரச்சனைக்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து மத்திய மாநில அரசு ஒருங்கிணைந்து தீர்வு காண வேண்டும். இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறது கடன் தள்ளுபடிங்கிறது ஒரு தற்காலிக தீர்வு தான். இந்த வருஷம் வர்ற கடனை இந்த வருஷம் தள்ளுபடி கேட்கிறோம், அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் கேட்போம். நாங்கள் தமிழக விவசாய சங்கத்தை பொறுத்தவரை கடன் விடுதலை செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு மீண்டும் மீண்டும் கடனாளியாகாமல் இருக்க வேண்டும். விவசாயிகள் மீண்டும் மீண்டும் கடன் தள்ளுபடி கோரி போராடாமல் இருக்க வேண்டும். இந்த அரசாங்கம் மீண்டும் மீண்டும் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடாது என்று நாங்கள் கோரிக்கை வைத்து இந்த தமிழக விவசாய சங்கம் போராடி கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு விவசாயி ஏன் கடனாளி ஆனா பல பிரச்சனைகள், வனவிலங்குகள் பிரச்சனை, இன்னைக்கு போதிய அளவு தண்ணீர் இல்லை, கட்டுப்படியாக விலை கொடுக்கக்கூடிய MS சுவாமிநாதன் கமிட்டி பரிந்துரை இதுவரை நிறைவேற்றவில்லை. இது போன்ற அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறியதால் தான் இன்று விவசாயிகள் இன்னைக்கு கடந்த கட்ட முடியாம தான் தற்கொலை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்ததுனால்தான் இன்னைக்கு அரசாங்கம் தள்ளுபடி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது. ஆகவே விவசாயிகளுக்கு கடன் விடுதலை வேண்டும். கடன் தள்ளுபடி அல்ல, கடன் விடுதலை. அனைத்து விவசாயிகளுக்கும் அனைத்து கடன் தள்ளுபடி செய்து இனிமேல் விவசாயிகளுக்கு கடன் பிரச்சனையே வரக்கூடாது, கடனாளி ஆகாமல் இருக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, இந்த செய்ய தவறினால் வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் சட்டசபை முன்புக்கு மறியல் போராட்டம் தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக செய்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு, இந்த இனி அடுத்த பிரச்சனைகளை மற்றவர்கள் பேசுவார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்ததற்கு விடைபெற்றுக் கொண்டு, அடுத்ததாக உங்களுக்கெல்லாம் நான் தலைவர், இங்கெல்லாம் என்னை மாநில தலைவரை ஏற்றுட்டீங்க, உங்களுக்கெல்லாம் நான் தலைவர். எனக்கு மாநில பொதுச் செயலாளரும் மாநில பொருளாளரும் தான் தலைவர். ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு இந்த விழப்பெரிய கூட்டத்தை சென்ற ஆண்டும் இந்த ஆண்டும் இந்த சென்னையில் சிறப்பாக ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அனைத்து மாவட்ட தலைவர்களும் அனைத்து பொறுப்பாளரும் எனக்கு தலைவர்கள். ஏன்னா நாராயணசாமி காலத்திலிருந்து டாக்டர் சிவசாமி காலம் வரைக்கும் எத்தனையோ பேர் பிரிஞ்சு போகும்போது அவர்களுக்கு பின்னால் பிரிந்து சென்று தனியாக சங்கம் ஆரம்பிக்காமல், அவர்களுக்கு பின்னால் சென்றிருந்த விவசாயிகளுக்கு துரோகம் செய்யாமல் இந்த தாய் சங்கத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் எனக்கு தலைவர்கள் தான். அதே போல ஒரு உண்மையான பாதையில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை விவசாயிகளுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பேசுகிறோம். கோவை மாவட்டம் காரமடை வட்டாரம் தோளாம்பாளையம் புதூர் கிராம சார்பாக 2000 ரூபாய். நன்றி நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றுமாறு திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு KR ஹரிகிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். விவசாய சங்கத்தினுடைய மாநில தலைவர் மற்றும் மாநில செயலாளர் மற்றும் பொருளாளர் மற்றும் மாவட்ட தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள் மற்றும் விவசாயிகள் அனைவரும், அனைத்து மாவட்டத்திலிருந்து வருகை தந்த விவசாயிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல கைத்தட்டினா தான் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு ஒன்றியத்தின் சார்பாக மாவட்ட பொருளாளர் திரு மணிகண்ட பிரபு அவர்கள் 20,000 வழங்கியிருக்கிறார்கள். அடுத்தாக நமது மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் எஸ் உதயகுமார் அவர்கள் உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாநில தலைவர் அன்பு சகோதரர் வேணுகோபால் பிகாம் அவர்களே, உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் கூட இந்த இயக்கத்திற்காக தொடர்ந்து அரும்பாடுபடுவேன் என்று கூறிக்கொண்டு என்னோடு தோளோடு தோள் கொடுத்து இந்த மாபெரும் பேரணி பொதுக்கூட்டத்திற்கு அரும்பாடுபட்ட என் அன்பு சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்களே, என்னோடு நீண்ட நாட்களாக இந்த இயக்கத்திற்கு பயணத்திற்கு கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணார் ராமதாஸ் மாநில அமைப்பாளர் பி அவர்களே, மாநில துணைத் தலைவர் அருமை அண்ணார் அரிமூர்த்தி அவர்களே, திருவள்ளூர் மாவட்டத்திலே இந்த இயக்கத்தை நாயுடுக்கு பின்னால் அங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இயக்கம் சொம்பித்துக் கொண்டிருந்த நேரத்திலே மரியாதைக்குரிய ஹரிகிருஷ்ணா சந்திரசேகர் அவர்களை நாடி இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலே ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும், இங்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னதின் காரணமாக சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறப்பாக ஒரு உழவர் தின பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தை நடத்த எங்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து உதவிய ஹரிகிருஷ்ணன், வரவேற்பு நிகழ்ச்சி ஹரிகிருஷ்ணன் அவர்களே, வேலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வெங்கடேசன் அவர்களே, என்னோடு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்களே, வேலூர் மாவட்டத்தினுடைய பொருளாளர் மணிகண்ட பிரபு அவர்களே, ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய தலைவர் ரவீந்திரன் அவர்களே, திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை அண்ணார் ஆனந்த ரெட்டியார் அவர்களே, செயலாளர் விஜயராகர் அவர்களே மற்றும் வேலூர் மாவட்டத்தினுடைய மகளிர் தனி ஏமலதா அவர்களே, மாநிலத்தினுடைய துணை செயலாளர் கோணப்பன் அவர்களே, கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய தலைவர் ராஜு அவர்களே, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அருமை சகோதரர் முருகன் அவர்களே மற்றும் திரளாக இந்த மாநாடு பேரணிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்கள் கோரிக்கையை ஏற்று இந்த உழவர் தின பேரணியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சார்ந்த எனது பச்சை தொண்டு செயல் வீரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னை இந்த இயக்கத்திற்கு அர்ப்பணித்த மாபெரும் தலைவர், இந்த உழவர் சமுதாயத்தை மண்ணாங்கட்டிகளாக நெல்லிக்காய் மூட்டைகளாக இருந்த இந்த உழவர் சமுதாயத்தை மணற்கயிறாக திரித்த எனது அன்பு தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களையும், அவருக்கு பின்னாலே இந்த இயக்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி நம்மிடமே ஒப்படைத்து நம்மளை நடத்த வழிவகை செய்த நம் அன்பு தலைவர் டாக்டர் எம்.ஆர். சிவசாமி அவர்களையும் இந்த நேரத்திலே வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன். மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற தேர்தலிலே தேர்தல் பரப்புரையின் போது 5 ஏக்கர் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு முழுக்கடன் தள்ளுபடி என்றும் 5 ஏக்கருக்கு மேலே உள்ள விவசாயிகளுக்கு 50,000 கடன் தள்ளுபடி என்றும் கூறிவிட்டு தேர்தல் வாக்குறுதிக்கு மாறாக 5,000, 10,000, 50,000 என்ற ஒரு வரமுறையை வைத்திருப்பதை
இந்த தமிழக விவசாயிகள் சங்கம் ஏற்றுக்கொள்ளாது. எனவே தமிழக அரசானது தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய நிலைப்பாடு அனைத்து விவசாயிகளின் அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். அனைத்து விவசாயிகளின் அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்யும் வரை இந்த தமிழக விவசாயிகள் சங்கம் ஓயாது ஒழியாது, அதுவரை தூங்காது. 50 இன்னூறுகளை கொடுத்து 56 இன்னூறுகளை கொடுத்துதான் இலவச மின்சாரம் பெற்றோமே ஒழிய எந்த சர்க்காரும் எந்த முதலமைச்சரும் சும்மா விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கவில்லை. துப்பாக்கி முனையை சந்தித்தோம், கொடும் சிறையை சந்தித்தோம். தமிழக விவசாயிகள் சங்கம் இலவச மின்சாரத்தையும் கடன் தள்ளுபடியும் பெற்றெடுத்தது. கடன் தள்ளுபடி, முழு கடன் தள்ளுபடி கிடைக்கும் வரை தமிழக விவசாயிகள் சங்கம் ஓயாது. தமிழக விவசாய சங்கத்தை பொறுத்தவரையில் கடன் தள்ளுபடி என்பது விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியம் தானே ஒழிய இலவசமே கிடையாது. எனவே தமிழக மக்களை காப்பாற்றுகின்ற பொருட்டும் தமிழக விவசாயிகளை காப்பாற்றுகின்ற பொருட்டும் முழு கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை இந்த தமிழக விவசாயிகள் சங்கம் கேட்டுக்கொள்கிறது. அபரிமிதமான வனவிலங்கு தாக்குதலினாலும் காலம் தவறி போகின்ற மழையினாலும் விவசாயிகளால் கடன் கட்ட இயலவில்லை. கட்டுப்படியான விலை கிடைக்காதனால விவசாயிகள் கடன் கட்ட இயலவில்லை. கடன் தள்ளுபடியானது காலத்தின் கட்டாயமே ஒழிய கடன் தள்ளுபடி என்பது விவசாயிகளுக்கு தமிழக அரசு எந்த சலுகையும் கிடையாது. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி என்பது காலத்தின் கட்டாயம். அண்டை மாநிலமான மகாராஷ்டிராவிலே 2.5 லட்சம் வரை அனைத்து விவசாயிகளின் அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 7 ஆண்டுகளுக்கு முன்பு பெற்ற விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசு ஏன் கால நிர்ணயம் நிர்ணயிக்கிறது என்பது எங்களுக்கு புரியவில்லை. கால நிர்ணயம் நிர்ணயிக்க கூடாது. சிறிய விவசாயிக்கு பெரிய நஷ்டம், சிறிய விவசாயிகளுக்கு சிறிய நஷ்டம். எனவே விவசாயிகளுக்கு பாகுபாடு இன்றி அனைத்து விவசாயிகள் அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கம் தமிழக அரசை பணிவோடு கேட்டுக்கொள்கிறது. தவறும் பட்சத்தில் இங்குள்ள அனைவரும் ஊருக்கு ஒரு வாகனம் எடுத்துக்கொண்டு சட்டசபை கூட்டத்தொடர், நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் நடைபெறும் போது அதுவரையில் தமிழக அரசு கடன் தள்ளுபடி செய்யவில்லை என்றால் இதே ராஜநத்தனம் அரங்கத்திலே இருந்து இவ்வாறு நம்ம அனைவரும் கூடி சட்டசபை முற்றுகை போராட்டத்தை நடத்துவோம் என்று இந்த தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து விவசாயிகளும் எவ்வாறு இலவச மின்சாரத்திற்காக போராடி கொடும் சிறையும் சந்தித்து துப்பாக்கி முனையும் சந்தித்து இலவச மின்சாரத்தை பெற்றெடுத்தமே போல் அனைத்து விவசாயிகளின் அனைத்து கடன் தள்ளுபடி செய்யும் வரை இந்த தமிழக விவசாயிகள் சங்கம் ஓயாது ஒழியாது என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த உழவர் தின பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தின் சார்பாக தமிழக விவசாயிகள் சங்கம் உங்கள் அனைவரோட ஒத்துழைப்போடு 21 தீர்மானங்களை முன்வைத்துள்ளது. தீர்மானங்களை ஒவ்வொன்றாக படித்தவுடன் அனைவரும் கரகோஷம் எழுப்பி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாக 2 தீர்மானங்களை நமது மாநில அமைப்பாளர் அண்ணன் எஸ். ராமதாஸ் அவர்கள் உரையாற்ற நீங்கள் நிறைவேற்றி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தீர்மானம் நம்பர் 1, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தலின் போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிப்படி கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட பயிர்க்கடன்கள் மற்றும் தேசியமயக்கப்பட்ட வங்கிகளில் பெற்ற அனைத்து வகையான விவசாய கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். தீர்மானம் நம்பர் 2, நிலுவையில் உள்ள அனைத்து தவணை தவறிய கடன்களையும் கால நிர்ணயம் செய்யாமல் தள்ளுபடி செய்வதோடு மராட்டிய மாநிலத்தை போல் தவணை செலுத்தியவர்களுக்கு ஊக்கத்தொகை